கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அநேக நாட்கள் சத்துருவோடு கூட எதிர்த்து நிற்கிற யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவருடைய உபயம் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஒரு அறிக்கை ஜெபமாய் இதை ஜெபிப்போம். நம்ம ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அப்பொழுது உன்னுடைய கரம் ஓங்கி நிற்கும். சத்துருக்கள் பின்னிட்டு முதுகை காட்டி ஓடுகிற நேரம் இது. மகனே மகளே கலங்காதே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் சத்துருவனுடைய எல்லா வில்லுகளையும் புயங்களையும் வளையும்படி செய்கிற தேவன். அவர் உன் கைகளை யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிற நாள் இது. அவருடைய வலது கரம், அவருடைய பரிசுத்த புயம் ரட்சிப்பை உண்டாக்கினது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலம் அவரோடு கூட வருகிறது. இந்த நாளிலேயும் கூட அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனங்களை அறிக்கையிடுங்கள். சத்ருவை தேவன் மேற்கொள்ளுகிற நாள் இது. பெரிய காரியத்தை நம் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென்.